முடிக்கிறேன். I will going to finish only one song and explain. இது கதை அல்ல. This is not a story. கடந்த ஜூன் மாசம் நடந்த உண்மை சம்பவம். This is the thing happened final June, for last June. ரம்யா திவ்யா என்று சொல்லி ரெண்டு சகோதரிகள் இருந்தார்கள். So two sisters there, Ramya and Divya. மறுபடியும் சொல்லுகிறேன், இது கதை அல்ல. This is not a story. உண்மை நடந்த சம்பவம். These things happened truly. எல்லாரும் விழிப்பாக கேளுங்கள். Please listen carefully. ரம்யா திவ்யா என்று சொல்லி ரெண்டு சகோதரிகள் இருந்தார்கள். Two sisters there, the Ramya and Divya. இவர்கள் சிறு வயதிலிருந்தே சிநேகிதர்களாக பழகினவர்கள். From the childhood they are as the friends. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வாலிப வயதான இருவரும் வாலிப வயதானார்கள். At the time of young age, திவ்யா ரட்சிக்கப்பட்ட விசுவாசி சகோதரி. Divya is the sister who was saved and believer. ரம்யா இயேசு கிறிஸ்துவை அறியாத ரட்சிக்கப்படாத ஒரு சகோதரி. Ramya is the sister one who is not know the Lord and unsaved man. ஒரு நாள் திவ்யா இரவு தூங்கிக் கொண்டிருந்தாள். One night Divya was slept. தூங்கிக் கொண்டிருக்கும் போது at the time of sleeping, ஏதோ ஒன்று எரியிறது போல அவள் உணர்ந்தாள். she realized that there is one thing is fire. ஏதோ எரிகிற ஸ்மெல் அடிக்கிறது. There is smell too, there is a fire, the smell. என்ன எரிகிறது என்று தெரியவில்லை. There is don't know what is firing. அவள் நித்திரையிலேயே உணர்கிறாள் ஏதோ எரிகிறது, ஆனால் என்ன என்று அந்த ஸ்மெல் அந்த ஸ்மெல்லை மாத்திரம் உணர்ந்தாள். She realized what there is something is fire, but she knows what is the smell. அப்படி உணர்ந்து கொண்டு இருக்கும்போதே தூங்கிக் கொண்டிருந்த திவ்யா ஒரு சொப்பனத்தை கண்டாள். At the time of sleeping, she saw the vision at his sleeping. அந்த சொப்பனத்திலே in her vision, அவளுடைய வீட்டின் கதவை யாரோ தட்டுகிற சத்தம் கேட்டது. somebody knocking her door. வேகமாக தட்டுகிற சத்தம். Fastly somebody knocking his door. இவள் அந்த சொப்பனத்திலே எழும்பி போய் அந்த வீட்டின் கதவை திறந்தாள். In his vision he also opened the door. அவள் திறந்தாள். Opened the door. ஒரு கொடூரமான ஒரு பயங்கரமான பிசாசு அந்த வீட்டினுடைய வாசலில் நின்று கொண்டிருந்தது. A crucial Satan is standing before the door. அந்த திவ்யாவுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தது. It is standing before Divya. அந்த சாத்தானுடைய கையில் ஒரு கடிதம் இருந்தது. There is a letter in the hands of the Satan. அந்த கொடூரமான அந்த கருத்த உருவமுள்ள அந்த சாத்தான் இந்த திவ்யாவை பார்த்து சொன்னான். The Satan, one who is as a very darkness, said unto the Divya, நான் நரகத்திலிருந்து வருகிறேன். I am coming from the hell. எங்க தலைவன் பிசாசு இந்த கடிதத்தை உங்களிடத்தில் கொடுக்க சொன்னான். My elder Satan, one who is given to the letter unto you. என்று சொல்லி சொப்பனத்திலே அந்த கடிதத்தை திவ்யா கையில் கொடுத்து விட்டு அந்த பிசாசு போய் விட்டது. Likewise in his vision he gave the letter unto the hands of Divya. திவ்யா சொப்பனத்திலே அந்த கடிதத்தை பிரித்தாள். In the vision Divya opened the letter. அதில் எழுதப்பட்டிருந்ததை சொல்லுகிறேன். What is written on the letter? அன்புள்ள திவ்யாவுக்கு, my beloved Divya. ரம்யா எழுதி கொள்வது. Written by the Ramya. நாம் இருவரும் சிறு வயதிலிருந்தே சிநேகிதர்களாக பழகினோம். From our childhood we are as the friends. இதுவரைக்கும் நீ இயேசு கிறிஸ்துவை பற்றி எனக்கு சொல்லி நீ ரட்சிப்புக்குள் என்னை வழி நடத்தவில்லை. Till you are not announced by Jesus and never lead me in the gospel. உன் நிமித்தமாக இன்றைக்கு நான் பாதாளத்தில் வெந்து கொண்டிருக்கிறேன். For the sake of you I was fell down in hell. ஆண்டவருக்கு முன்பாக குற்றவாளியாக நிற்கிறேன். Before the Lord I am accused. என்னுடைய இரத்தப்பழி உன்மேல் வரும். My blood only upon you. என்று எழுதப்பட்டிருந்தது. Likewise written on the letter. சொப்பனத்திலே திவ்யா அதை வாசித்தாள். In her vision she read the words. வாசித்து அந்த சொப்பனத்தை கண்டவுடனே பயந்து விழித்து விட்டாள். Immediately he trembled and fear after reading the letter. கடிகாரத்தை நோக்கி பார்த்தாள். Look into the clock. மணி 10:38. Time is 10:38. இரவு 10:38. Night time 10:38. கண்களை விழித்துக் கொண்டாள். He opened her eyes. இரவெல்லாம் அவளுக்கு நித்திரை வரவில்லை. There is no sleep for all the night. ஒரே கலக்கமும் பயமாக இருந்தது. Full of tremble and fear. என்ன நடந்தது என்று தெரியவில்லை. He didn't know what happened. விடிய காலத்துக்காக காத்திருந்தாள். She is waiting for the early morning. அதிகாலையில் எழும்பி நேரா ரம்யா வீட்டுக்கு நேராக ஓடினாள். He stand in the early morning and running towards the Ramya house. ரம்யா வீட்டை நோக்கி தட்டினாள். He looked and knocked the door of Ramya. ரம்யா வீடு பூட்டப்பட்டிருந்தது. The house of the door of Ramya was knocked. ரம்யா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து கேட்டாள். After the neighbor houses she asked unto them, ரம்யா எங்கே? Where is Ramya? ரம்யா நேற்று இரவு அவங்க ஃபேமிலியா இரவு உணவு சாப்பிடுவதற்காக ஹோட்டல் போயிட்டு திரும்பி வர்ற வழியில அவள் ஆக்சிடென்ட்ல மரித்து விட்டாள் என்று சொன்னார். Yesterday night when she was going to the hotel and finished his food, she was accident, she was died. வீட்டில் உள்ள மற்றவர்கள் எல்லாரும் பிழைத்துக் கொண்டார்கள். ஆனா ஆக்சிடென்ட்ல திவ்யா ஸ்பாட்லயே மரித்து விட்டாள். In the spot the Divya was died. அப்பொழுது இந்த ரம்யா மரித்து திவ்யா அந்த பக்கத்து வீட்டாரை பார்த்து கேட்டால் ரம்யா மரிக்கும்போது டைம் என்னன்னு கேட்டா. Divya asked to the neighbor house, what is the time when Ramya was died? அவள் ஜீவன் பிரியும் போது சமயம் என்ன? What is the time the life was departed? அவங்க சொன்னது என்ன தெரியுமா? What is the time? 10:38 சொன்னாங்க. 10:38. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நரகம் என்பது விளையாட்டான ஒரு காரியம் அல்ல. The hell is not a simple one. திவ்யா என்ன செய்தால் தெரியுமா? What Divya did? கண்ணீரோடு வீட்டுக்கு திரும்பி வந்தாள். With the tears he turned back his house. தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்தாள். She was
வேலையை ராஜினாமா செய்தார். ஆண்டவரே, எத்தனையோ பேர் இப்படி அழிந்து போகிறார்களே, நித்திய நரகத்துக்கு போகிறார்களே. Oh Lord, so many people they are traveled toward the hell. அவர்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லுவேன். I will going to announce the gospel. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய கண்களை மூடுவோமாக. Let us all close our eyes. கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமாக. Let us all close unto நித்தியம் நெருங்கி வருகிறது. Eternal is very near. இன்றைக்கு நமக்கு கடைசி நிமிஷமாக இருக்குமானால் If today is the final days of earth, எங்கே செல்ல போகிறோம்? where we will go? வருத்தத்தின் குமாரர்களே வாருங்கள். Oh son of sorrows, you will come. வலதுகரத்தின் குமாரனா மாற்றி முடித்தவர் உங்களை அழைக்கிறார். Lord is calling unto you, change as the son of right படியிட முடிஞ்சவங்க தேவ சமூகத்தில் மனங்கால் படியிடுங்க. Who are able you have to kneel down in his presence. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. Cry unto him. கர்த்தாவே எனக்கு உதவி செய்ய சொல்லுங்க. Oh God, help me. எல்லாரும் அவருடைய பாதத்தை பிடிங்க. Let us all hold up his hand. நாம் எல்லாரும் அவருடைய வலதுகரத்தின் குமாரர்களாக மாற்றப்பட வேண்டும். We will also change sons of right hand. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. Let us all cry unto him. சத்தத்தை உயர்த்துங்க. Lift up your voice. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. Cry unto the Lord. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முடியுமானால் today we will going to die. எங்கே போக போகிறோம்? Where we will go? எங்கே போக போகிறோம்? Where we will go? நித்தியம் எங்கே நிர்ணயிக்கப்பட போகிறது? Where the eternal is appointed. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. All of us cry unto him. அவருடைய பாதம் நம்முடைய மத்தியில் இறங்கி வந்திருக்கிறது. Feet is descending upon us. எல்லாரும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. All cry unto him. கர்த்தர் நமக்கு உதவி செய்ய உண்மை இல்லவர். Our God is faithful to help us. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். May God bless us all. Thank you.